திருப்பூரில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொழிற்சாலைகளின் ஷட்டர் பூட்டை உடைத்து சம்பவம் செய்தவர்களின் பின்னணி என்ன? திருப்பூரை அலறவிடும் அர்த்தராத்திரி முகமூடி கொள்ளையர்கள் தான் இவர்கள். பனியன் கம்பெனிகளை டார்கெட் வைத்து கொள்ளையடித்து கைவரிசை காட்டி இரவோடு இரவாக எஸ்ஸானவர்களால் அரங்கேறிய பகீர் திருட்டின் பின்னணி என்ன? திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள அணைப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பின்னலாடை மற்றும் உப நிறுவனங்கள் என அடுத்தடுத்து 4 நிறுவனங்களின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. வழக்கம் போல நிறுவனத்தில் பணிக்கு வந்த ஊழியர்கள் முன்பக்க கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் இதேபோல அடுத்தடுத்த 3 நிறுவனங்களின் பூட்டை உடைக்கப்பட்டு உள்ளே பொருட்கள் சிதறி கிடப்பதும் தெரிய வந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது ஒவ்வொரு நிறுவனத்திலும் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சில ₹1000 ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சில கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தபோது அதில் முகமூடி அணிந்த 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் கையில் இரும்பு ராடு, கத்தி உள்ளிட்ட பொருட்களுடன் நள்ளிரவில் சுற்றித் திரிவதும் பின்னர் பூட்டுக்களை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக பின்னலாடை நிறுவன உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வேலம்பாளையம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்தன்று ஏரியாவிற்குள் வந்து சென்ற மர்ம நபர்கள் யார், செல்போன் டவரில் பதிவான புது எண்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் முகமூடி கொள்ளையர்களின் உடைகளை வைத்து அவர்கள் வடமாநில கும்பலைச் சேர்ந்தவர்களாக கூட இருக்கக்கூடும் என சந்தேகமடைந்துள்ளனர். இது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் முகமூடி அணிந்த கொள்ளை கும்பல் போலீசில் சிக்கினால் மட்டுமே அவர்கள் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள், இதேபோல வேறு எங்கெல்லாம் கைவரிசை காட்டியுள்ளார்கள் என்பது குறித்து தெரிய வரும்.